தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் வரலாறு இதை பார்த்துருக்கான்னு தெரியல. பெண்கள் இரவு பகலாக 13 நாள், அதாவது திரு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த எலெக்ஷன் அப்போவாகட்டும், அதாவது கொரோனா டைம்லேயும் வந்து அவர் அறிவித்தது அங்கே வேலை செஞ்சிட்ருக்க நர்ஸுகளுக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கும் பணி நியமனம் செய்வேன்ற உத்தரவு அப்போவே கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் வாக்குறுதிலையும் அவரோட வாக்குறுதி இருக்குது. அது எல்லாமே மறந்து இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மாதிரியான ஒரு இதை நடவடிக்கை எடுக்கிறாங்க. திரு சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அப்படிப்பட்ட வாக்குறுதியை நாங்கள் கொடுக்கவே கிடையாது, நீங்கள் ப்ரூஃப் இருந்தால் கொடுங்க அப்படி சொல்கிறாரு. ஆனால் நம்மள்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, நம்ம கொடுத்து, ஆனால் அவங்களுக்கு எந்தவித தகுதியும் இனி வரும் காலத்தில் எந்தவித தகுதியும் கிடையாது. ஏன்னா இத்தனை பெண்களும் 2000 பெண்கள் இன்றைக்கி ரோட்டில் உட்கார்றாங்க அப்படின்றது சாதாரண நிலைமை கிடையாது. அவங்க உட்கார்றதும் அதாவது அவங்களோட குடும்ப நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றது கொஞ்சமாவது அன்னாடம் காட்சி. நம்ம வேலைக்கு போனாதான் சாப்பாடு அப்படின்ற நிலைமையில தான் இருக்கும். இன்றைக்கு போனாதான் வீட்டில் அடுப்பெரியும். அப்படிப்பட்ட சூழலை தான் இருக்கும். இதில் கணவன்மார்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு தெரியும். குடிகாரங்க எத்தனை பேர், விதவைகள் எத்தனை பேர், குழந்தைகளை வளர்க்க முடியாத சூழலில் எத்தனை பெண்கள் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோன்னு தெரியும். இப்படிப்பட்ட சூழலில் இந்த அரசாங்கமும் இப்படிப்பட்ட அமைச்சர்களும் எந்தவித இதுவும் காமிக்காம, திரும்பி கூட காமிக்காம, இன்னைக்கு தாய்மானவர் திட்டம் அப்படின்றத ராயபுரம் எங்கள் தொகுதியில் அதாவது பீச் ரோடு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்சம் கூட அசிங்கமோ வெட்கமோ இல்லாமல் நீங்கள் மக்கள் நல திட்டங்களை அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, உண்மையாகவே நீங்கள் மக்களுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் இருக்கீங்க அப்படின்னா என்னைக்கும் நின்று இந்த கோரிக்கைகளை நீங்கள் கேட்டுருக்கணும்ல. என்ன கேட்குறோம்? பணி நீங்கள் சொன்ன வார்த்தையை நீங்கள் நிறைவேற்றுங்க. அதுதானே அன்னாட காட்சிகளாக இருக்காங்களா? நீங்கள் இல்லைன்னா இன்னைக்கு சென்னை வாழ் மக்களோட நிலைமை என்ன? எல்லாம் உங்கள் வீட்டோட நிலைமை என்ன? யார் குப்பையை அள்ளுவாங்க? யார் அந்த பாத்ரூம் அந்த கழிவுகளை அள்ளுவாங்க? நம்ம தான் அள்ளணும். அப்போ அப்படிப்பட்ட மக்களிடையே நிற்காம, இவங்க காது கொடுக்காம, எந்த விதமான தார்மீக உரிமையே கிடையாதுங்க. மக்கள் மேலே எந்த உரிமையும் கிடையாது. நாளைக்கு ஓட்டு கேட்கறதுக்கோ இல்லை எந்த உரிமையும் இப்படிப்பட்ட அரசாங்கத்துக்கு கிடையாது. நம்ம இனி வரும் காலத்தில் நம்மளோட போராட்டம் எதுவாக இருக்கணும்னா, நம்ம உரிமைகளை, அதாவது எல்லாமே தனியார் மயம். இன்னைக்கு பஸ் தனியார் மயம், ரயில்வே துறை தனியார் மயம், மின்சாரம் தனியார் மயம். மின்சாரத்தை இப்போ நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. எங்கேருந்து கட்டுவோம்? 15,000 சம்பளமோ 20,000 சம்பளமோ வாங்குற நம்ம மின்சாரத்தை தனியார் மயமாக்குனீங்கன்னா எங்கெங்க கட்டுவோம்? பசங்களை படிக்க வைக்க பார்ப்போமா? இல்லை சோத்துக்கு வழியை பார்ப்போமா? இல்லை மின்சாரத்துக்கு இவ்வளோ, அதாவது ஒரு யூனிட்டுக்கு மேலே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போச்சுன்னா, இந்த மொபைலில் இது பண்ணுறோம் இல்லையா, மெசேஜ், அதாவது ஃபோனை ரீசார்ஜ் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கரண்ட்டு கட்டு. நீங்கள் எவ்வளோ யூனிட் உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வாங்கிக்கணும். அந்த யூனிட் நடுராத்திரியில் கட்டானாலும் அது அப்படியே கட்டாயிடும். எல்லாமே தனியாருக்கு தாரை வார்க்கிறதுக்கு நீங்கள் எதுக்குங்க உட்காருங்க? என்ன உரிமை இருக்கு? யாரு பெற்ற சுதந்திரம்? யாரு வாங்கி கொடுத்த உரிமை? இதெல்லாம் யாரு வாங்கி கொடுத்தது? அன்னைக்கு சுதந்திர போராட்டத்தில் பகத்சிங், நேதாஜி, பாரதியார் அவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தி எல்லா துறையும் மக்களுக்காக அமைக்கப்பட்டது. அனைத்து துறைகளும் மக்களுக்காக கொடுக்கப்பட்ட துறைகளை யாரோட உரிமையில நீங்க எடுத்து தனியார் கொடுப்பீங்க? அதுக்காகவா போராடினாங்க? அதுக்காக போராடல. மக்கள் நிம்மதியாகவும் அவங்களோட பொதுவான அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்துமே பொதுவாக கிடைக்கணுன்றதுக்காக தான் அன்னைக்கு இருந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் சுதந்திரத்தை நமக்காக வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாளிகளுக்கோ அவங்க சீட்டுங்களுக்கோ அவங்க பணத்தை சேகரித்துக்குமாக இந்த இதை மாற்றிட்டு இருக்காங்க. நம்ம உரிமையை நம்ம பெற்றெடுக்கணும்னா நம்ம தினந்தோறும் போராடிட்டே தான் இருக்கணும். இல்லைன்னா நீங்களாம் வாழ தகுதி இல்லாதவங்க அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லுது அரசாங்கம். நீ வாழ தகுதி இல்லாதவங்க இந்த உலகத்தில் வாழாதீங்கன்னுது. ஆனால் நம்ம அப்படி இருக்க முடியாது. நம்ம எல்லாமே அரசாங்கத்தோட உரிமை. நம்ம பிறந்துட்டா, இந்த குழந்தை இன்னைக்கு பிறந்துருச்சுன்னா அது படிப்ப ஆரம்பிச்சு அது வளர்ந்து வேலைக்கு போய் எல்லாமே யாருக்கான உரிமை? இந்த அரசாங்கம் செய்ய வேண்டியது. கல்வி மறுக்கப்படுது, கல்வி தனியார் மயம், மருத்துவம்
தனியார் மயம். பெண்களின் பாதுகாப்பு என்ன ஆகுது? பெண்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இருக்கா? இன்னைக்கு நெஞ்ச நிமித்தி பேசுறீங்க, ஒரு பெண் நடந்து போயிட முடியுமா? எங்க அந்த பாதுகாப்பு வருது? இவ்வளோ பெரிய போராட்டம் நடத்துறோம், ஏதாவது ஒரு தப்பு தண்டா நடந்திருக்கா? கிடையாது. போராட்டத்திலையோ இதுலையோ வந்து இந்த மாதிரியான இதில் வந்து எந்த விதமான நிகழ்வுகளும் பெண்கள் மீது தொடுக்கப்படுறது கிடையாது. நம்மளோட உரிமை வேணும்னா நம்ம போராடியே ஆகணும். இந்த போராட்டம் தொடர்ந்து நம்மளோட கோரிக்கையை நிறைவேற்ற வரைக்கும் தொடர்ந்து வந்து போராடணும். நம்ம வந்து நம்மளோட போராட்டத்தை வந்து கைவிடாம நம்ம உரிமைக்காக போராடி ரொம்ப நின்று போராடி வந்து நம்ம வெற்றி பெறணும் அப்படின்றது அகில இந்திய இளைஞர் சங்கம் இந்திய நாடு முழுக்க இப்படிப்பட்ட இயக்கங்களுக்கோ போராட்டங்களுக்கோ துணை நின்றுட்டு இருக்கு அப்படின்ட்டு கூறி நான் முடிச்சுக்கிறேன். துப்புரவு பணியாளர் போராட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும். உழைக்கும் மக்கள் போராட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும். ஜனநாயக போராட்டங்கள் வெல்லட்டும் வெல்லட்டும். துணை நிற்போம் துணை நிற்போம் துணை நிற்போம் துணை நிற்போம். அகில இந்திய ஜனநாயக இளைஞர் சங்கம், அகில இந்திய ஜனநாயக இளைஞர் சங்கம், அகில இந்திய கலாச்சார பெண்கள் சங்கம், அகில இந்திய கலாச்சார பெண்கள் சங்கம் துணை நிற்போம் துணை நிற்போம். துணை நிற்போம் துணை நிற்போம். மக்கள் போராட்டங்களுக்கு துணை நிற்போம். மக்கள் போராட்டங்களுக்கு துணை நிற்போம். வெற்றி பெற செய்வோம் வெற்றி பெற செய்வோம் வெற்றி பெற செய்வோம் வெற்றி பெற செய்வோம். பணியாளர்கள் போராட்டங்கள், துப்புரவு பணியாளர் போராட்டங்களை வெற்றி பெற செய்வோம் வெற்றி பெற செய்வோம். வெற்றி பெற செய்வோம் வெற்றி பெற செய்வோம்.